ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து vlog டே 26. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் ஒர்க் அவுட் போட மாட்டேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காயின் கலெக்ஷன் பற்றி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்து காயின் ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 ரூபா நோட்டு. இது வந்து சாதாரண 10 ரூபா நோட்டு இருந்தாலும் இது நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயித்தேன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் மெமரபுளாக எனக்கு வந்துருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஆர்சிடி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஒன்று வந்து படிச்சுட்டு இருந்தேன், மொபைல் கோர்ஸு. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு இது வச்சாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து 10 ரூபா வச்சிங்கன்னா ஒரு ரிங் தருவாங்க. அந்த ரிங்கை நீங்கள் போட்டு அது 20 ரூபாவில் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து தோற்றுட்டாங்க. ஆனால் நான் இன்னொருத்தட்ட கடன் வாங்கி 10 ரூபா வாங்கி அதுக்கப்புறம் நான் போட்டதில் எனக்கு வந்து 20 ரூபா கிடச்சிது. ஸோ அவருக்கு அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு நான் இந்த 10 ரூபா எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்ச ஒரு 10 ரூபாங்கிறனால இது எனக்கு வந்து சென்டிமெண்டலான ஒரு 10 ரூபா. ஸோ அடுத்தது வந்து நார்மலான ஒரு 20 ருபீஸு காயின்னு. இது நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்ட்ட இருக்கும். ஸோ இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சென்டிமெண்டலான ஒரு ருப்பீஸ் வந்து இது தான். இது ஒரு தடவை காணாமல் திரும்ப கிடச்சிது. இது எங்கள் தாத்தா வந்து அவரோட அரிசி கடைக்கு போனப்போ அவங்களுக்கு வந்து அந்த அரிசி மூட்டை 20 கிலோ அரிசி மூட்டை வாங்கினதுக்காண்டி இந்த 1 ரூபா காயின் இந்த நோட்டு கிடச்சிது. ரொம்பவே ப்ரெஸ்டீஜ் கண்டிஷனில் வச்சுருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் என் தந்து என்கிட்ட வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். ஸோ எவ்வளோ நாளும் வச்சுருக்கேங்க. தங்கச்சி ஒரு தடவை தூக்கிட்டு போயிட்டா அவள்கிட்ட நான் திரும்ப ஃபோன் அடித்து திட்டி திரும்ப வாங்கினேன் இதை. அது ஸோ இது வந்து சென்டிமெண்டலான ஒரு பீஸு. ஸோ அது அங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ என்னுடைய காயின் கலெக்ஷனில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் தான் நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் நார்மலான காயின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து இந்த 5 ரூபா நோட்டு ஒன்று எனக்கு கிடச்சிது. இப்போ தான் கிடச்சிது. இது நீங்கள் எத்தனை பேர் இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் 90s கிட்ஸு, ஏர்லி 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த 5 ரூபா தெரியும். இது முன்னாடி நல்ல பழக்கத்தில் இருந்தது. அந்த பழைய 100, 200 ரூபா, 500 ரூபா நோட்டெலாம் வந்து இருக்க தடை பண்ணாங்களா, அதுக்கப்புறம் இந்த நோட்டு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை இப்போ. ஸோ இது ஒரு 5 ரூபா நோட்டு. இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது நோட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் எதாவது ரேராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா. ஸோ அடுத்து நம்ம ஒன்றா பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 ரூபா நோட்டு இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் அடிபட்டிருக்கு, பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 100 ரூபா நோட்டு. இது ரொம்ப பெருசாக இருக்கும். சாதாரண 100 ரூபா நோட்டோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 50 ரூபா நோட்டு வந்து எனக்கு பெருசாக கிடைக்கல. பார்த்திங்கன்னா 100 நோட்டு நல்லா பெருசாகவே இருக்கும். கையில் நான் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். இது பழைய 100 ரூபா நோட்டு, பார்க்க அருமையாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள காயின்ஸு. அப்பா, ஆனால் எல்லாமே காயின்ஸ் தான். ஸோ ஒன்றா டக்குன்னு பார்த்துடலாம். இதை பார்த்திங்கன்னா இது ஒரு காயினு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே போட்டிருப்பாங்க பாருங்கள், டைமண்ட் ஜூபிலி அப்படின்னு சொல்லிட்டு 1953 2013 வரைக்கும் உள்ளது. ஸோ அதுக்குள்ளே காயின். அது பார்க்க ஒரு காது ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 75th ஆனிவர்சரி கொண்டாடினாங்க இந்தியாவோட. அதில் 2 ருபீஸ் காயினு. அதேமாதிரி 75th ஆனிவர்சரி கொண்டாடின 5 ருபீஸ் காயினு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய காயின் இது. இது 1935 2010 உள்ள மாடலு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனு, அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபா காயினு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இப்போ தான் எனக்கு கிடச்சிது. வந்து யார் இது, ஜகத்குரு அப்படிங்கிற ஒருத்தருடைய காயின். இது ஃபேஸ் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து காமராஜர் மாதிரி இருக்குது. அப்புறம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள காயின். இது இந்த காயின்லாம் முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் எடுத்து இதில் தான் இந்த பிளேடெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காயின் தடை பண்ணிட்டாங்க. இது வந்து அயனில் செய்யக்கூடிய காயின். இதை நம்ம இதில் இருந்து தான் பிளேடு வந்து செய்வாங்க சில பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 1999 உள்ள காயின். 75th ஆனிவர்சரியில் உள்ள 2 ரூபா காயின் திரும்ப இன்னொன்று இருக்குது. இதுவும் 2 ரூபா காயின் தான். அது 75th ஆனிவர்சரியில் உள்ளது. அதில் நிறைய இருக்கும். இது அப்புறம் 1 ரூபா காயின் அந்த 75th ஆனிவர்சரியில் உள்ளது. அப்புறம் இது அந்த ரெட்டையில் சின்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 ருபீஸ் காயின். அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காயின். அந்த 1 ரூபான்னு போட்டு தலையும் ஃப்ரெண்ட்லேயே வந்துடும். அந்த தலை வந்து பின்னாடி தானே இருக்கும். இதில் வந்து தலை வந்து ஃப்ரெண்டில் வந்துடும். பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டு டாட் வச்சுருப்பாங்க. இது எதுக்குள்ளேன்னு தெரில. அப்புறம் இது ஒரு நார்மலான ஒரு 1 ரூபா காயின். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2013 உள்ளது. அடுத்து அந்த லீஃப் போட்டிருந்த 10 ரூபா காயின் கட்டினா அதில் அதேமாதிரி 2 ரூபா காயின். இதுவும் அது லீஃப் போட்டதில் 5 ருபீஸ் காயின். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா
பேரணி அண்ணா அவங்களுடைய சிக்னேச்சர் போட்ட காயின் இது. 1909 1969 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது அப்புறம் இது அந்த அலை மாதிரி டிசைன் வரக்கூடிய ஒரு 5 rupees காயின். இதுவும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது அந்த இந்த காயின் வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணுச்சு. ஆன்லைனில் சில பேர் இது வந்து 5 லட்சம் 10 லட்சத்துக்குலாம் போகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்ரீ மாதா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த காயின் தேவி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து கீழே அந்த போட்டிருந்தா இத்தனை லட்சம், அது இருந்த அத்தனை லட்சம் அப்படின்னு போட்டிருந்தாங்க கொஞ்சம் விவரங்களா. இது மேலே பார்த்தா 2 rupees காயின்லேயே அதே தான் கொஞ்சம் அந்த கண்டிஷன் மாற நான் வந்து அது நல்ல கண்டிஷன் இருக்கிறத மாற்றி வச்சுருவேன். இது வந்து ₹1 காயின். இது வந்து அந்த 75th anniversary-க்குள்ள தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க கனெக்ஷனு. இதில் இந்த 10 ரூபா 50 ரூபா நோட்டு எனக்கு வந்து பெருசாக கிடைக்கல. அது கிடச்சுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணுவேன். மிச்சம் எல்லாமே வந்து நார்மலான காயின்ஸ் தான். இவ்வளோ காயின்ஸ் இருந்தாலும் இதில் வந்து ஸ்பெஷல்னு நான் பார்க்குறது வந்து இந்த 10 ரூபா நோட்டும் எங்கள் தாத்தா வந்து தந்த இந்த ₹1 நோட்டும் தான். எங்கே போச்சு? ஐயோ, அடிக்கடி இப்படி தான் தேட வேண்டியிருக்கு. அந்த இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்பெஷலான நோட்ஸு. ஸோ உங்களோட ஃபேவரட்டான காயின் இல்லைனா இந்த மாதிரி நோட்ஸ் ஏதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த vlogல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த சாக்லேட் கேக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு இந்த சண்டே நான் வந்து முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேக்கெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை பை கைஸ். சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். நீ எங்கே கிளம்பா?